finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ டே 4 ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. செம்மையா போயிட்டு இருக்குங்க. அண்ட் இங்கிலாந்து 100 ரன்ஸ் மேல கூச்சி 231 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒலியோ போப் ஒன்ஸ் அகைன் எங்க விட்டாரோ அங்க கண்டினியூ பண்ணி 196 ரன்ஸ். ஃபேன்டாஸ்டிக் இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு ஃபாரினர் பிளே பண்ணி பார்த்துருக்கேன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் டெஃபினட்டா ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பரா போட்டார் இந்தியாவுக்கு. அஸ்வின், ஜடேஜா, அக்சர் எல்லாருமே கஷ்டப்பட்டு போட்டாங்க. பட் செம்மையா விளாண்டாங்க இங்கிலாந்து. ஸோ அது கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். போப் அண்ட் ஹார்ட்லி அந்த 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்தது. பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டக்குன்னு லாஸ்ட் 2 விக்கெட் எடுத்துட்டாங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் எஸ், டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராட்டுகள் சொல்லியே ஆகணுங்க. இங்க இருந்த டெஸ்ட் மேட்சை எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க. இந்த பிச்சில் இந்தியா டார்கெட் சேஸ் பண்ண முடியுமா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பண்ணும். ஏன்னா பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ லோ கெப்ட் ஆகுது, சில பால் அன்னிவனா பவுன்ஸ் ஆகுது. பட் டெஃபினட்டா இந்த பிச்சில் நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும். இந்தியா கிட்ட 10 விக்கெட் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கே முடியுமா நாளைக்கே முடியுமான்றது தெரியாது. ஒரே ஒரு டிஃபரன்ஸா நம்ம பார்க்க போறோம். இந்தியா கிட்ட அவ்வளவு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. அவங்களால இந்த பிச்சில் ரொம்ப இன்னும் ஸ்பின்னோ இல்லை ஏதோ பவுன்ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. மீடியமா இருந்துச்சு ஆக்சுவலா. டே 3யும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் செஷனும் சரி. இதே மாதிரி இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ்னால ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியுமா? அங்கதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஜோ ரூட் டெஃபினட்டா எஃபெக்டிவா இருப்பாரு. பட் லீச், ஹார்ட்லி, ரெஹான் அஹ்மத் அவங்க 3 பேரும் பார்ட்டிக்கு வர முடியுமா? அவங்க வந்து கலக்குவாங்களா? அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இங்கிலாந்துக்கு. பட் அவங்க 3 பேர் மட்டும் நினைச்சு இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு மட்டும் இல்ல, இந்த என்டையர் சீரீஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டரா இருக்கும். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம வந்து அசால்ட்டா இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அட் த சேம் டைம் இங்கிலாந்துக்கும் ஒரு வாய்ப்புகள் ஆக்சுவலா கொடுத்திருக்காரு போப்புன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இங்கிலாந்து லீட் எடுத்திருக்காங்க. பாத்துக்கோங்க, 231 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணிருக்காங்கன்னா இந்த இன்னிங்ஸ்ல மட்டும் 196 போப் அடிச்சிருக்காரு. ஸோ முக்காவாசி அவரோட கான்ட்ரிபியூஷன் தான், மேஜராவே அவரோட கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ், ஓபனர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் சுப்மன் கில்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இந்த இன்னிங்ஸ் எப்படி விளையாட போறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஜெய்ஸ்வால் அவரோட அதிரடி கேம் தான் ஆடுவார், அது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி செமையா இருக்கும். அண்ட் எஸ், பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி ஷேப் அப் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலாந்து டெஃபினட்டா அந்த நியூ பால்ல எப்படியாவது ஸ்ட்ரைக் பண்ணணும்னே இருப்பாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு தெரியாது, கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் மார்க் வுட். எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல நியூ பால்ல. மேபி ஓல்டு பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் வேணா ட்ரை பண்ணலாம். பட் ஹார்ட்லி, லீச், ரெஹான் அஹ்மத், ஜோ ரூட் இவங்க 4 பேரை நம்பி தான் இப்போ இங்கிலாந்து இருப்பாங்க. பென் ஸ்டோக்ஸ் அஸ் கேப்டனா ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாரா? ஸோ அதை நான் வந்து ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா. ஏன்னா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அண்டர் ஸ்டோக்ஸ் கேப்டன்ஷிப்ல அவுட் ஆஃப் நோவேர் இருக்க மேட்ச்லாம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து வேற லெவல்ல போயிடுவாங்க, வேற லெவல்ல பேசப்படுவாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா தான் வின் பண்ணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களான்றதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் செகண்ட் செஷன், அதுல பேச்சே கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒலியோ போப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க இந்தியா, KL ராகுல். ஆக்சுவலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேட்சஸ் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு நம்மளால டெஸ்ட் மேட்சஸ் வந்து வின் பண்ண முடியுங்க. கேட்சஸ் டிராப் பண்ணாலே நிறைய டீம் இந்த மாதிரி கேட்சஸ் டிராப் பண்ணி டெஸ்ட் மேட்சை தோத்துருக்காங்க. ஹோப் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்சிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் லோவா தான் வரும் கேட்ச், கொஞ்சம் டஃபா தான் வரும். அதெல்லாம் எடுத்தாதான் நம்ம வின் பண்ண முடியும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி டிராப் கேட்சஸ் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஃபார்முக்கு வராங்க. இட்ஸ் கோயிங் டு பி a tough series, it's not going to be easy series. புரியுதா உங்களுக்கு? ஈவன் தோ இந்த மேட்ச் வின் பண்ணாலும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் செஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then